நம்மள சில பேருக்கு சில பழக்கங்கள் உண்டு. என்ன மாதிரினா வேஸ்ட் பேப்பரை கிரஷ் பண்ணிட்டு டஸ்ட்பினை டார்கெட் பண்ணி த்ரோ பண்ற பழக்கம் உண்டு. சில பேருக்கு புது ட்ரெஸ் வாங்கினா புது நோட் வாங்கினா அதை ஸ்மெல் பண்ற பழக்கம் உண்டு. சில பேருக்கு தாளம் தட்டி பார்த்து அதை கேட்கிற பழக்கம் உண்டு. நான் சில பேரண்ட்ஸை பார்த்துருக்கிறேன். அவங்க குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்த டாய்ஸோட மெக்கானிசம் எப்படி இருக்கு, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு ஆராய்ச்சி பண்ற பழக்கம் உண்டு. நம்மள பல பேருக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஏதாவது ஆழ்ந்த சிந்தனைக்குள்ள போறப்ப எதையாவது வெறிக்க பார்த்துக்கிட்டே இருக்கிற பழக்கம் உண்டு. இது எல்லாமே அக்செப்டபிள் ஆனா இது எல்லாமே அக்செப்டபிள் தான். ஆனா ஒரு சில குழந்தைங்களுக்கு இது பிஹேவியர் இஷ்யூவாவே இருக்கும். எப்படின்னா எப்பவுமே எதையாவது வெறிக்க பார்த்துட்டே இருப்பாங்க. பேப்பரை பார்த்தாலே கிரஷ் பண்ணுவாங்க. எல்லாத்தையுமே ஸ்மெல் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு வெஹிக்கிள் வாங்கினா அதை எப்படி ஓட்டி பார்க்கணும்னு தெரியாம வீல்ஸை மட்டுமே சுத்தி பார்த்துட்டே இருப்பாங்க. தாளம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே அக்செப்டபிள் ஆனா இது அக்செப்டபிள் கிடையாது. இது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு சில குறிப்பிட்ட விஷயங்கள்ல சீக்கிங் ரொம்ப அதிகமா இருக்கும். அதாவது தேடல் ரொம்ப அதிகமா இருக்கும். இது எப்படி சரி பண்ணலாங்கிறதுக்கு 2 உதாரணம் சொல்றேன். பேப்பரை பார்த்தாலே கிரஷ் பண்ணக்கூடாது, பாரு பேப்பர்னா அது எழுதுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஒரு வெஹிக்கிள் வாங்கினா அதை இப்படிதான் நீ ஓட்டி பார்க்கணும், வீல்ஸை மட்டுமே சுத்தி பார்க்க கூடாதுன்னு சொல்லி கொடுங்க. இதையும் தாண்டி கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்பர்ட்ஸோட உதவி தேவைப்படும். இதுல முக்கியமா உங்களுக்கு ஆக்குபேஷன் தெரபிஸ்டோட உதவி தேவைப்படும். 2வது ஸ்பீச் தெரபிஸ்டோட உதவி தேவைப்படும். கண்டிப்பா தெரபிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போய் உங்க குழந்தைங்களோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுங்க.